friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போறது ஜவ்வரிசி கிச்சடி. இது கூட வந்து என்னன்னா உருளைக்கிழங்கு சேர்த்து செய்ய போறோம். இது வந்து நவராத்திரி விழாக்காக நம்ம வந்து இது நைவேத்தியமாவும் படைக்கலாம். நம்ம வரவங்களுக்கு இது பிரசாதமாவும் கொடுக்கலாம். அதுக்காக நான் செய்ய போறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஜவ்வரிசி கிச்சடி செய்யறதுக்கு நான் ஆல்ரெடி 1 கப் எடுத்துருந்தேன். 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். 1.5 கப் எடுத்துக்கிறோம். இது மினிமம் வந்து ஒரு 3 டைம்ஸாவது வந்து வாஷ் பண்ணணும். அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு வந்து போயிடணும். அப்போ தான் வந்து என்னென்னா ஸ்டிக்கியாக இல்லாமல் இருக்கும். இந்த ஒயிட்டு வந்து அதாவது இது மாதிரி வரவே கூடாது கிச்சடி செய்கிறப்போ. ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜவ்வரிசி கிச்சடி செய்கிறப்போ எப்போவுமே ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் அதுக்காக இதை வந்து சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யணுங்கிறது தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இதை நல்லா தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இந்த தண்ணியை கீழே ஊற்றிடலாம். திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த ஒயிட் கலர் இருக்குது. நம்ம 2 டைம் வாஷ் பண்ணிட்டோம். இப்போ 3ஆவது டைம் இதையும் நம்ம கீழே ஊற்றிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணிட்டோம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஜாஸ்தி விடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருந்து அதாவது மூழ்கினதுலேருந்து கொஞ்சமாக தான் நம்மளுக்கு ஜாஸ்தி விடணும். இது வந்து 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா பஃபியாக வர ஆரம்பிக்கும். திருப்பியும் நம்ம தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் சோக் பண்ணணும். அப்போ தான் வந்து ஜவ்வரிசி கிச்சடி வந்து நல்லா உதிரியாக வரும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம நல்லா பஃபியாக வந்ததுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம் தண்ணி தெளித்து. ஜவ்வரிசி 1/2 ஹவர் நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பஃபியாக நல்லா ஊறிடுச்சு. நம்ம இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா ஜாஸ்தி வர ஆரம்பிக்கும். இப்போ இவ்வளவு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டு செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். 2 ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா பவுல் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு. இதில் வந்து தண்ணி எதுவுமே இருக்காது. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நான் 1/2 ஹவர் வந்து நம்ம கரெக்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு சோக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 ஹவர்ஸ் வந்து லைட்டாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி சோக் பண்ணி இப்போ பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இந்த ஜவ்வரிசி கிச்சடிக்கு வந்து நெய் ஊற்றி தான் செய்ய போகிறோம். நெய் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வேர்க்கடலையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி வறுத்துட்டேன். லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சீரகம் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு சிலருக்கு தக்காளி பிடிக்குன்னா நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது தக்காளி ஆட் பண்ணல. நம்ம நார்மலாக வந்து ஜவ்வரிசிக்கு வந்து வேர்க்கடலை மட்டும்தான் ஆட் பண்ணி செய்வோம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறப்ப என்ன டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது வந்து மகாலட்சுமி பூஜைக்கு எதுக்கு வேணாலும் நம்ம நைவேத்தியமாக படித்து செய்யலாம். இப்போ வந்து என்னென்னா உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. உடனே உப்பு போட வேண்டாம். கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போயிடும். அதே மாதிரி உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இடையில எடுத்து கிளறிக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கணும். உருளைக்கிழங்கு வந்து 3/4 வெந்துடுச்சு. பார்த்திங்கனாவே தெரியும். தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இப்படியே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதாவது தண்ணி ஒரு ட்ராப் கூட இருக்காது. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப என்னென்னா ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்காது. நல்லா பரட்டி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியில் நம்ம உப்பு ஆட் பண்ணல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து என்னென்னா பீனட் பவுடர் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையே நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு 2 சுற்று விட்டு கொஞ்சம் நரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்ப வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதாவது தோலோடையே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் விட்டு நல்லா பெரட்டிட்டு வேர்க்கடலை பொடி வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா இன்னுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிச்சடி ரெடி ஆகிடும். வேர்க்கடலை பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் மாதுளம்பழம் இதெல்லாமே ஆட் பண்ணுவாங்க.
ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நவராத்திரி ஸ்பெஷல் ஜவ்வரிசி கிச்சடி ரெடி. நான் ஜவ்வரிசி கிச்சடி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. சான்றோர்கள் கூறியபடி குடும்பத்தை நடத்துபவனே எல்லோரையும் விட சிறந்தவனாவான்.